ராகி, கோகோ பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், எக், காம்பவுண்ட், பட்டர் ஒரு 3 கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவி ராகியை டப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சுகரும் ப்ரௌன் சுகரும் உங்கள்கிட்ட காட்டலை, அதனால் இப்போ காட்டிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு பவுல் வச்சுருக்கேன். அந்த பவுலில் வந்துட்டு ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை நல்லா பீட் பண்ணி ஒரு சைடில் வந்து காம்பவுண்டும் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அந்த எக்கை பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்லா நம்ம வீட்டில் விஸ்க் வச்சு பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது 10 மினிட்ஸ் கழித்து கொஞ்சோண்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ரஸ் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி, அதாவது பபுள் வர்ற இதுக்கு நல்லவுக்கு நம்ம நல்லா அதை பீட் பண்ணிக்கிடலாம். ஒரு 10 மினிட்ஸ், கரெக்டாக 10 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் நம்ம எப்படி ஆம்லேட் போடுறதுக்கு ஸ்பூன் வச்சு போடுவோமோ அதே மாதிரி இந்த விஸ்க் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு நல்லா. இப்போ வெண்ணிலா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு மூடி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகரும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா அந்த ப்ரௌன் சுகரும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா அந்த விஸ்கை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான், அது கரையிற வர. இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா கரைஞ்சி வர்றது. அப்புறம் ஒரு அடுப்பில் வந்துட்டு குக்கரை வச்சு அதில் கல் உப்பு போட்டிருக்கேன். அதை ஹீட் பண்ண விட்டுட்டு இங்கே டபுள் பாயில் மெத்தட் வச்சு கிண்டி விட்டுக்கிறேன். இது நல்லா நான் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ராகியும் கொக்கோவும் ஆட் பண்ணி அதையும் கிண்டிட்டு இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் அண்ட் பட்டர் அதில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ குக்கரை நம்ம வச்சு 1/4 மணி நேரம் ஆகிட்டு அதில் நம்ம ஒரு மூடியை கவுத்தி போட்டு கிளாஸில் அதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ஊற்றி காம்பவுண்ட் வந்து சாக்லேட் பீஸ் மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் அதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ குக்கர் வந்து ஒரு 50 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கிடலாம். உப்பு எதுவுமே கரைஞ்சி தண்ணி வராது. நல்லா அதுக்கு லைட்டாக மூங்குற அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ நான் அந்த 3 டம்ளரையும் தூக்கி இப்போ நான் அந்த குக்கருக்குள்ளே வைக்கிறேன். பெல்ட்டும் விசில் கட்டையும் எடுத்துகிட்டு 50 மினிட்ஸ் நம்ம வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி நல்லா சாக்லேட் லாவா கேக் நம்மளுக்கு கிடச்சிரும். வீட்லேயே சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம பண்ணிக்கிடலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம கடையில் போய் 100-200 கொடுத்து வாங்காமல் நம்ம இப்படி வீட்டிலேயே ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்லாம். இதே போல் நீங்கள் மேலும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.